Welcome to GK Bookstore. எல்லாருக்கும் வணக்கம். ஆறாம் வகுப்பிலிருந்து முதல் பருவத்தில் இயல் 1ல் 2வது லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லெசன் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் சொல்லும் பொருளும். ஆழி பெருக்கனா கடல்கோள், மேதினா உலகம், உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை, ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நோட் எடுத்து அதில் லைனாக எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ நீங்கள் டெய்லி எழுதிக்கினா தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஷின் நம்பர் 2. தமிழ் கும்மி என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். கொஷின் நம்பர் 3. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாணிக்கம். கொஷின் நம்பர் 4. பெருஞ்சித்திரனார் டேஷ் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் பாவலரேறு. கொஷின் நம்பர் 5. பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள்? ஆன்சர் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். கொஷின் நம்பர் 6. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள்? ஆன்சர் தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். கொஷின் நம்பர் 7. கொட்டுங்கடி கும்மி அல்லது தமிழ் கும்மி பாடல் டேஷ் நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் கனிச்சாறு. கொஷின் நம்பர் 8. தமிழ் கும்மி டேஷ் நிறைந்த பாடல்களை கொண்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழுணர்வு. கொஷின் நம்பர் 9. தமிழ் கும்மி பாடல் வழியாக டேஷ் பரப்பினார் பாவலர்? ஆன்சர் தனித்தமிழையும் தமிழுணர்வையும். புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம்? ஆன்சர் மென்மை. கொஷின் நம்பர் 2. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது? ஆன்சர் மேதினி. மேதினினா உலகம் என்பது பொருள். கொஷின் நம்பர் 3. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் செம்மை கூட்டல் தமிழ். கொஷின் நம்பர் 4. பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் பொய் கூட்டல் அகற்றும். கொஷின் நம்பர் 5. பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது? ஆன்சர் பாட்டிருக்கும். கொஷின் நம்பர் 6. 8 கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது? ஆன்சர் 8 திசை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.